டெல்லியில் மர்ம பொருள் வெடித்து விபத்து நிகழ்ந்த நிலையில் சம்பவ இடத்தில் தேசிய பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜா. பிரகாஷ் விகார் அப்படிங்கிற பகுதியில் தான் தற்போது இந்த திரையரங்குக்கு பின்புறம் இந்த மர்ம பொருள் ஒன்று வெடித்தது. அது வெடிகுண்டா மர்ம பொருளா அப்படிங்கிற தகவல் இதுவரை கிடைக்கல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூடுதல் தகவல் மற்றும் கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தலைநகர் டெல்லியில் பிரசாந்த் விகார் பகுதியில் இன்று 11:48 அந்த நிமிடங்கள் சமயத்தில் ஒரு மர்ம பொருள் வெடித்து சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பகுதி பிரசாந்த் விகார் பகுதியில் உள்ள செக்டர் 14 பகுதியில் நடந்திருக்கிறது. அந்த பன்சாலி வால் என்ற இனிப்பு கடைக்கு அருகே உள்ள பார்க்கில் வெடி விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியே இருக்கிறது. இந்த வெடி விபத்து சம்பவத்தில் பெரிதளவில் உயிரிழப்புகளோ காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை. ஒருவருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டதாகவும் சம்பவம் நடந்த பகுதிக்கு அதேபோல் தடவியல் நிபுணர்கள் தேசிய பாதுகாப்பு படை வெறும் 100 சதுரடி நிலத்துல விவசாயமா? இங்க ஒருத்தர் சிப்பி காளான் மூலமா மாசம் 50,000 சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சேர்ந்த என்எஸ்ஜி கமாண்டர்ஸ் மோப்பநாய்கள் படையினர் எல்லாம் வந்துவிட்டார்கள். தொடர்ந்து வேறு ஏதாவது மர்ம பொருள் இருக்கிறதா என்பது குறித்து இவர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சாலையில் இருபுறமும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு விஷயம் இங்கே காவல்துறை துணை ஆணையர் அலுவலகமும் இருக்கிறது. அதேபோல் ஒரு பிவிஆர் பிரபல திரையரங்கமும் இந்த பகுதியில் இருக்கிறது. மிகுந்த பரபரப்பான பகுதியில் இன்று காலை இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியின் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கடந்த மாதமும் இதேபோல் சிஆர்பி பள்ளியில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கான விசாரணை நடந்து வந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் இதே பகுதியில் நடந்திருக்கிறது. அந்த பகுதி மக்களை ஆழ்த்தியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள கடைகள் வீடுகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை பவுடர் நிற பொருட்களை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்களும். மேலும் இதற்கு பிறகுதான் அது என்ன மாதிரி அது வெடிப்பொருள் குண்டு வெடிப்பா என்பது குறித்து முழு விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் நாடாளுமன்றம் நடந்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பகுதியில் சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர் சந்திப்பும் இன்று நடந்ததாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலை மீண்டும் இதே பகுதியில் 2வது முறை இந்த மர்ம பொருள் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.